ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் அருகே நமது மினியேச்சர் படத்தை உருவாக்குவது ஏதோ கேங்ஸ்டர் பட ஹீரோ ஹீரோயின் போல் லாங் கோட்டோடு புறாக்கள் பறக்கும் பின்னணியில் நிற்பது, சிகரெட் புகைக்கும் 80s ஹீரோ போல் காட்சி கொடுப்பது, ஷிஃபான் சேலையில் ஒரு பக்க காதருகே பூவோடு வசீகரமாக மெளிர்வது, கங்கை நதிக்கரையில் பக்தி பழமாக அமர்ந்திருப்பது என ஜெமினி ஏஐ ப்ராம்ப்ட்கள் இணையத்தில் மலிந்து குவிந்து கிடக்கின்றன. இத்தகைய ப்ராம்ப்ட்கள் இனி எதிர்காலத்தில் படைப்பாக்கத்துறையை ஆட்டி வைக்கும் என்று விவரமறிந்தவர்கள் சொல்கின்றனர். ஏற்கனவே ஏஐ மியூசிக் டைரக்டர், ஏஐ உருவாக்கிய திரைப்படம் வரை வரிசை கட்டி நிற்கின்றன. நம் செல்போனில் இருக்கும் மெட்டா ஏஐயிடம் கவிதை எழுதி தர சொன்னால் செய்கிறது, குட்டி கதை எழுத சொன்னாலும் செய்கிறது. இதே வேகத்தில் ஏஐ வளர்ச்சி செல்வது மனிதனின் படைப்பாற்றலை மழுங்க செய்யும், எதற்கெடுத்தாலும் ஏஐ அசிஸ்டன்ட் சார்ந்திருக்க செய்யும் என்று எச்சரிக்கப்படுகிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், இந்த ப்ராம்ப்ட்களை எழுத நிச்சயம் ஒரு படைப்பாற்றல் சிந்தனை மிகுந்த மனிதன் தேவைப்படுகிறான் என்பதே. அதனால் ஏஐ படைப்பாற்றலை விழுங்கிவிடாது, யாருடைய வேலையையும் பறித்து கொள்ளாது, மாறாக படைப்பாளர்களுக்கு உதவியாக இருக்கும். மனிதன் போல் சோர்ந்து போகும், சலித்து கொள்ளும், எதிர்த்து பேசும் போக்கெல்லாம் இல்லாமல் சொன்னதை உள்வாங்கி சிறப்பாக செய்யும் உதவியாளனாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.